Hi guys, today welcome to our YouTube channel Vijay Yalini. வாங்க பார்க்கலாமா அந்த கிஃப்ட்டை. மாம் அப்படின்னு எழுதிருக்கு. இது வந்து யூடியூப் பார்த்து தான் செய்தது. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன்னு போட்டிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் யூடியூப் ரெஃபர் பண்ணி தான் செஞ்சோம். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எது இருக்குதுல அப்படியே ஒட்டி வச்சோம். ஏன்னா இன்னும் பர்த்டேக்கு யாருக்கும் கொடுக்கல, இனிமேல் தான் கொடுக்க போகிறோம். அப்படியே ஒட்டி வச்சோம். யூ ஆர் மை ஹார்ட் பீட்டுன்னு எழுதியிருக்கு. நெக்ஸ்ட் கம் லவ் யூ மாம். இது உங்களுக்கே செய்ய தெரியும்னு நினைக்கிறேன். யூ ஆர் மை ஃபேவரட் பர்சன்னு எழுதியிருக்கு. அதே மாதிரி மூடுறது எப்படின்னு சொல்லித்தரேன். இப்படி வச்சுக்கோங்க. அடுத்து இது இருக்கா, இதை வந்து இப்படி இல்லை, லைட்டை தூக்கிட்டு இதை இப்படி உள்ள வைங்க. அவ்வளோதான், முடியாச்சு. இது வந்து நான் வேறு யாருக்கும் செய்யலை, நான் தான் செஞ்சேன். இது கொஞ்சம் அழகாக எழுதியிருக்கேன். ஹாப்பி பர்த்டே மாம்னு எழுதியிருக்கு. நெக்ஸ்ட் திஸ் பேஜ் யூ ஆர் த பெஸ்ட் மாம்னு எழுதியிருக்கு. நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாமா? கீப் ஸ்மைலிங்னு எழுதியிருக்கு. அப்புறம் உள்ள என்ன இருக்குது, இன்னும் ஒரு ஃபோட்டோ இருக்குது. தேங்க்யூ. இதே மாதிரி என் தங்கச்சியும் இப்போ செஞ்சுருக்கா. வாங்க பார்க்கலாம். நான் இன்னொன்று செஞ்சுருக்கேன், அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் என் தங்கச்சி செஞ்சது பார்க்கலாம். ஒன் செகண்ட், நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். வெயிட் 1 செகண்ட். அதாவது மாம் அண்ட் டாட் 2 பேர்த்துக்குமே ஒரே நாளில் தான் பர்த்டே வருது அப்படின்றதுனால நான் 2 செஞ்சுருக்கேன். இது நான் வந்து யூடியூப்பை ரெஃபர் பண்ணி தான் செஞ்சேன். நானாக செஞ்சேன் முடியாது. அப்படி வச்சுக்கோ, வீடியோ இதான் ஒரு நிமிஷம் இருங்க. இதில் பார்த்துக்கேன் எனக்கு ஃபுல் அப்படின்னு போட்டிருக்கு. இதை நம்ம இழுத்தோன்னு வைங்களேன், டேடின்னு வந்து யூ ஆர் மை ஃபேவரட் பர்சன் அப்படின்னு எழுதியிருக்கோம். நீங்கள் வந்து பென்சில் இல்லாட்டி பேனா வச்சு ரப்பர் பண்ணிக்கோங்க. அது வந்து பெர்மனன்ட் மார்க்கர் வச்சு எழுதுங்க, அதனால் உங்களுக்கு பின்னாடி தெரியும். நீங்கள் நார்மலாக பிளாக் பென் இல்லாட்டி நார்மல் மார்க்கர் வச்சு எழுதலாம். நெக்ஸ்ட் மம்மிக்கு செஞ்சது. ஒன்று சார் வெயிட் பண்ணுங்கள். யூ ஆர் மை ஃபேவரட் பர்சன். இதை வந்து பென்சில் எழுதியிருக்கேன். கொஞ்சம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. 2 பேத்துக்கு ஒரே மாதிரி தான் செய்யணும்னு செஞ்சேன். அப்புறம் இன்னும் ஒன்று செஞ்சேன். இது மாதிரி மூடி வச்சோம். நான் யாருக்கும் கிஃப்ட் 2 பேத்துக்கு ஒரே நாள் வருதுன்றதுனால 2 செஞ்சுருக்கேன். பாருங்களேன், இது என்னன்னா நீங்கள் பார்ப்பீங்க. 2 பேத்துக்குமே நான் தனித்தனியாக செஞ்சுருக்கேன். 2 செஞ்சுருக்கேன். இதில் ஒன்று ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி தான் இன்னொன்று இருக்கும். நீங்கள் கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறது வந்து யாருக்கு? மம்மிக்கு வந்து ஓப்பன் பண்ணுறது ஃபஸ்ட்டு. கொஞ்சம் ஹார்டாக தான் ஒட்டி வச்சுருந்தேன். நான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கேன். நல்லா ஒட்டிடுச்சு. கிழிஞ்சிடுச்சு. பரவாயில்ல. இருக்கட்டும், நம்ம வேற ஒட்டிக்கிடுவோம். உங்களுக்கு அதை காமிச்சிருங்க. எடுத்துருங்க. இதை எடுத்துருங்க. இன்னொன்னே ஓப்பன் பண்ணுறேன். 1 minute guys, wait.
நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன், அதான் கொஞ்சம் இதாகிடுச்சு. இருந்தாங்க இப்படி நான் கவலாங்க இது மட்டும் வீடியோ செல்லில் ஒன்று வந்து ஒரு லேயர் வந்து பிடிச்சிட்டேன், ரெண்டாவது லேயர் பிடிச்சிட்டேன். கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம கொடுக்கும்போது என்ன செய்யணும்னா டேப் எடுத்துக்கோங்க. டேப்பை எடுத்துட்டு பவுட்ரு இருக்குல்ல, பவுட்ரு அதை கீழே கொஞ்சம் கொட்டிக்கோங்க. நீங்கள் எந்த டேப்பு எவ்வளோ தூரம் ஒட்ட போகிறீங்களோ அந்த அளவு டேப்பை அந்த பவுட்ரு மேலே வச்சு அப்ளை பண்ணுங்கள். அப்படின்னா இந்த மாதிரி கிளியாமல் உங்களுக்கு வந்து ஒட்டிட்டு இருக்கலாம். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கா ஒரு இது மாதிரி. இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணணும். ஐஜிபி மற்றும் அப்புறம்போது ஹாப்பி பர்த்டே அப்படின்னு ரிவ்யூ ஆகும். இதே மாதிரி தான் இன்னொன்று இருக்குது. இன்னொன்னே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து வேணாம், ஏன்னா இது ஓப்பன் பண்ணவே அவ்வளோ கஷ்டப்பட்டாங்களே. இல்லை பரவாயில்ல, நான் வந்து டேப் வந்து வேறு ஓட்ட போகிறேன், அதனால் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டே கூட நான் வேறு ஓட்டிக்கிறேன். இதில் இதே மாதிரி தான் நான் செஞ்சுருப்பேன். இதை நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். நான் இன்னொன்று வந்து செஞ்சுருக்கேன் பாருங்களேன். இது வந்து என்னோட தங்கச்சி செஞ்சது. ஃபஸ்ட்டு பேஜ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு அதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் மட்டும் டிஃப்ரெண்ட்ஸ் அங்கங்கே மாதிரி இருக்கும். ஓப்பன் போட்டுருக்கு. ஐ லவ் யூ மாம். நெக்ஸ்ட் யூ ஆர் மை ஹார்ட் பீட்டுன்னு இவங்க பிங்க் கலர் பேப்பர் வச்சு எழுதியிருக்காங்க. ஓகேவா, கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லாமல் தான் இருக்கும், ஒன்றும் செய்யாது, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதை இயற்கையாக அடுத்து மாம் ஐ லவ் யூ அப்படின்னு ஐ லவ் யூ அப்படின்னு இருக்கு. மேலே மாம் போட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் திஸ்ஸு ஒன்றுமே இல்லை, என்னங்க யூ ஆர் மை ஃபேவரட் பர்சன் அதே தான் எழுதியிருக்காங்க. தெரியுதா என்னடா இவ்வளோ நேரம் இருக்கிறாமமா அறுக்கிறேன்னு மட்டும் பார்க்குறாங்க. அதை அப்படித்தான் சில வீடியோஸ் அப்படி தானே எடுப்பாங்க. மூடிட்டு நெக்ஸ்ட் இங்கே இருக்குது. இவங்க இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சுட்டாங்க, ஒட்ட முடியல, அதனால் இதை நம்ம அப்படி வெட்டிட்டோம். யூ ஆர் மை ஸோ க்யூட் லவ் யூன்னு போட்டுட்டு யூ ஆர் மை பெஸ்ட் மாம் போட்டு அடுத்து இங்கே என்ன போட்டிருக்கோம் ஹாப்பி பர்த்டே மாம் அப்படின்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த பக்கம் யூ ஆர் த பெஸ்ட் மாம் அப்படின்னு போட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு பின்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா இங்கே பேப்பரில் மடித்தது இருக்குது. கீ ஸ்மைல் அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் ஒரு அம்மாவோட ஃபோட்டோ இருக்குது, அது வைக்க முடியல, அப்படி வச்சுருக்கு. தேங்க்யூ அம்மா அப்படின்னு போட்டு முடிச்சுட்டாங்க. தேங்க்யூ. ஒன்று சரிங்க, நான் வந்து வேறு ஆர்ட் ஒர்க்கெல்லாம் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இந்த வீடியோட நேம் என்ன அப்படின்றத நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.